பென்டன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். இத கேட்டீங்கன்னா, நீங்களே துள்ளி குதிப்பீங்க. ஸோ, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இந்த மாரி வீடியோஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, உங்களோட தாட்ஸ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஒரு காலத்துல பென்டன் சீரிஸ்ங்கிறது ஒரு பெரிய எம்பயர். ஸோ, அதுக்கப்புறம் பென்டன் ஃபேன்ஸா இருக்கட்டும், பென்டன் சீரிஸா இருக்கும் ரொம்பவே அமைதியாவே இருந்துச்சு. அதுலேருந்து புது விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. ரீபூட்ன்னு கிடைச்சது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. பென்டன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்காத ஒரு பென்டன் சீரிஸாவும் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மேன் ஆஃப் ஆக்ஷனும் இதுக்கான ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். இத நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க எதையுமே பண்ணாமலே இருந்தாங்க. ரீசென்ட்டா தான் ஒரு காமிக் அப்சல்யூட் பென்டன் அப்படிங்கிற ஒரு காமிக் அவங்க பிளான் போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை ரிலீஸும் பண்ணாங்க. இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ வேணாலும் போடலாம். ஆல்ரெடி இந்த அப்சல்யூட் பென்டன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். இந்த காமிக்கை இஷ்யூ பை இஷ்யூ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காமிக்கோட ஃபோக்கஸா என்ன இருந்துச்சுன்னா, பென்டன் அதாவது தூங்கிட்டு இருக்க பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் தட்டி எழுப்பணும். சிம்பிளா சொன்னா இப்படிதான், பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்பி பென்டன் பிரான்சைஸ்குள்ள இழுக்க வைக்கணும். இதுக்கப்புறம் அதை அனிமேஷனா பண்ணா ரீபூட் மாதிரி அடி வாங்குமா, இல்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுமா, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பல கன்ஃபியூஷனுக்கு இது ஒரு எண்டா இருக்கும். ஒருவேளை இந்த காமிக் ஹிட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அனிமேட்டட் சீரிஸோ அல்லது லைவ் ஆக்ஷனோ ஆரம்பிச்சு நம்ம அதுக்கான ஒர்க்ல ஈடுபடலாம். எப்படி நம்ம இப்போ ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அப்சல்யூட் பென்டன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஹிட் ஆச்சுன்னா பென்டன் ஃப்ரான்ச்சைசி கண்டினியூ ஆகும். ஒருவேளை ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அப்சல்யூட் பென்டன் காமிக்ஸும் ரிலீஸ் ஆச்சு. மொதல் இஷ்யூலேருந்து ஃபயர் பத்திக்கிச்சு. எல்லா இடத்துலையும் ஹிட்டு நல்லாவே ரீச் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை. லாஸ்ட் 2 to 3 டேஸாக ஒரு பெரிய நியூஸ் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கோம். அதான் வார்னர் போஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது. வார்னர் போஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கினதுக்கும் பென்டனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பென்டனோட கிரியேட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன் டிஸ்கவரி நெட்வொர்க்ஸ்க்கும் கீழே வருது. டிஸ்கவரி நெட்வொர்க்ஸ் தான் டபிள்யூபியும் வாங்கி வச்சிருந்தாங்க. அதாவது டபிள்யூபி டிஸ்கவரி ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி இருந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அல்லது இதில் உள்ள முக்கியமான அசட்ஸ் எல்லாம் தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் கையில் டபிள்யூபி மட்டும் இல்லை, அதோட சேர்த்து பென்டன் சீரிஸும் தான் போயிருக்கு. ஸோ அப்போனா பென்டன் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதா? நெட்ஃப்ளிக்ஸ் பென்டனை மொத்தமாக ஊற்றி முடிகிறானா? அவன் ஏன் அப்படி பண்ணணும்? இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டபிள்யூபியை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடியே டபிள்யூபி ஒரு பெரிய ஒரு சீரிஸ் பிளான் போட்டாங்க. அதாவது 1 to 9 இயர்ஸுக்கான ஹாரி பாட்டரோட ரீபூட் பிளான். கிட்டத்தட்ட 10 சீசனான ஹாரி பாட்டரை அவங்க ரீபூட் பண்ண போகிறாங்க. 10 சீசன் சீரிஸா. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, மொத்தமாக 10 சீசனையும் முடிச்சு ஹெச்பிஓவில் ரிலீஸ் பண்ணுறதா தான் இவங்க பிளான் இருந்தது. இப்போ மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட வந்தனால இந்த ஹாரி பாட்டர் 1 சீரிஸோட அவங்க முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. அல்லது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட 10 சீரிஸும் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த 10 சீசனுக்கும் க்ரீன் லைட் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் சீரிஸ் கண்டினியூ ஆகும். ஒருவேளை இந்த க்ரீன் லைட் பண்ணிட்டான்னா அது மேன் ஆஃப் ஆக்ஷன் டீமுக்கும் முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஹாரி பாட்டர் சீசனும் ஹிட் ஆச்சு. அதை வச்சு அவங்க அடுத்தடுத்த சீசன் 10 சீசன் அவங்க முடிச்சிருவாங்க. அது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக அவங்க காட்டிடுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கனால அவனுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தான் கேட்பான். ஒருவேளை ஹிட் ஆகிடுது அப்படின்னு அவன் கண்டினியூ பண்ணான்னா காமிக் அப்சல்யூட் பென்டன் காமிக் அவங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக காட்டி பென்டன் சீரிஸாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பென்டனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பொதுவாகவே ஒரு ஹைப் இருக்குது, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் தெரியும். அது அனிமேட்டட் சீரிஸாவோ இல்லை லைவ் ஆக்ஷனாவோ மூவியாவோ அவன் பிச் பண்ண தான் பார்ப்பான். இதை வச்சு பார்த்தா பென்டனுக்கான சீரிஸ் வரதுக்கான, அதாவது லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸும் இந்த ஒன் பீஸ் மாதிரியான சீரிஸை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்போதைக்கு வச்சு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் வார்னர் ப்ரோஸ் கிட்டேருந்து சில அசட்ஸை வாங்கியிருக்கான். சில எல்லாம் பல அசட்ஸை வாங்கியிருக்கான். மேன் ஆஃப் ஆக்ஷனும் ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பென்டன் லைவ் ஆக்ஷனாக வரும். லைவ் ஆக்ஷனாக வருமா, இல்லை அனிமேட்டட் சீரிஸ் ஆர் மூவியாக வருமா, அது எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் பேசலாம். பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.